jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளிக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஆங்கிரி அப்படின்றத பத்தி தான் இந்த எபிசோட் ஃபுல்லா பார்க்க போறோம். குட்டீஸ், இந்த கோவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் வரக்கூடியதுதான் இல்ல. நம்மள யாராச்சும் திட்டினா கோவப்படுவோம், இல்ல நம்மள யாராச்சும் அடிச்சா கோவப்படுவோம், இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்க பொருளை எடுத்துட்டு போயிட்டாலும் நமக்கு கோவம் வரும். ஆனா நம்ம ரியாக்ட் பண்ற விதம், நம்ம பேசுற வார்த்தை எல்லாம் மத்தவங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தும்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு சின்ன பையன் இருந்தானா. அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்குமா. அவன் அவங்க அப்பா கிட்ட போய் இத பத்தி சொல்லும் போது அவங்க அப்பா ஒரு பேக் ஃபுல்லா ஆணியும் ஹேமரும் கொடுத்துட்டு, உனக்கு கோவம் வரப்பெல்லாம் இதை எடுத்துட்டு போய் ஒரு மரத்துல அடின்னு சொன்னாராம். இந்த பையனும் அவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அதுல இருக்க ஆணியை எடுத்துட்டு போய் மரத்துல போய் அடிச்சுட்டே இருந்தானா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு கோபமே வராம போனப்ப அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு இப்பெல்லாம் கோவமே வரதில்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா போய் சொன்னாராம், இப்ப அடிச்ச ஆணிய போய் ஒவ்வொன்னா நீ போய் எடு அப்படின்னு சொல்லும் போது அவனும் அந்த ஆணிய போய் எடுக்கும் போது அவங்க அப்பா சொன்னாராம், பாத்தியா நீ கோவம் வரும்போது ஒவ்வொரு ஆணியும் அடிக்கும் போது பாத்தியா ஒவ்வொரு ஓட்டையா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதே போலதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் கோவப்பட்டு பேசும்போது அது ஒருத்தங்கள அந்த அளவுக்கு காயப்படுத்தும். அந்த காயத்தை அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். குட்டீஸ், நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிருக்கோம், பேசிருக்கோம். அதுதான் மத்தவங்கள அந்த அளவுக்கு காயப்படுத்தும் குட்டீஸ். சோ இனிமே யாரும் கோவப்படாம அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்க, ஓகேவா? இப்போ கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச D2 ஹோம் ஷார்ட் பிலிம் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ரொம்ப கவனமா பாருங்க. அதுல இருந்துதான் உங்ககிட்ட நாங்க கேள்வியும் கேட்போம். இப்ப எல்லாரும் ஷார்ட் பிலிம் பாப்போமா? ஓவர் டு ஷார்ட் பிலிம். டேய், ஒழுங்கா என்னங்கடா? காலையில உன் கூட விளையாட வந்ததுக்கு எனக்கு தேவைதான்டா. டேய், பேசாம போடுங்கடா. அக்கா, கால் வலிக்குதுக்கா. நல்லா வலிக்கட்டும். காலையில என்கிட்ட கேட்காம என் ரூம்குள்ள வந்ததும் இல்லாம என் வாட்ச வேற எடுத்திருக்கீங்க, இடியட்ஸ். போடுங்கடா 50 ஊக்கி. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அக்கா என்ன கொடுமைப்படுத்துறாமா. நீ என்ன தப்பு பண்ண? அம்மா, உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்துச்சுன்னா, வா டேவிட், எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஆன்ட்டி. நான் டேனியலை பார்த்து விளையாட வந்தேன். தாராளமா விளையாடலாம், மேலதான் இருக்கான். போ. தேங்க்ஸ் ஆன்ட்டி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இருங்கம்மா, நான் சொல்றேன், அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, டேனியல் எங்க இருக்கடா? டேய், இங்க வாடா. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறோம். என்னடா சம்பவம்? இரா, என்னடா இது? இது எங்க அக்காவுக்கு வந்த கிஃப்ட். இது என்ன தொடவே விட மாட்டாடா. அவ இல்லாத நேரம் பார்த்து அதை எடுத்துட்டேன், அதை தொட்டுட்டேன். என்னடா வில்ல மாதிரி பேசுற? நானா வில்ல? அவ எவ்வளவு பெரிய குடும்பக்காரி தெரியுமா? சொல்லுடா. அவ எது கேட்டாலும் தரவே மாட்டா. எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பா. ரொம்ப கோவக்காரிடா. நீ சொல்றத பார்த்தா உங்க அக்கா பெரிய குடும்பக்காரி போல இருக்கேடா. அந்த ஹிட்லரு தோத்துருவான்டா. ஏண்டா இப்படிலாம் என்ன பத்தி பேசிருக்கீங்களா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, ஆளை விடுங்கப்பா. நான் இப்பவே எஸ்கேப் ஆகுறேன். ஐயோ மா, நான் வந்துட்டேன். டேனி, நீ அப்பா கூட போய் முடி விட்டுட்டு வா. இல்லம்மா, நான் வளர்ந்துட்டேன், நானே போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. எப்போ வெட்ட அங்கிள் கடைக்கு போயிட்டு வா. ஓகேம்மா. வந்துட்டானா? இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவா? ஹேர் ஸ்டைலடா இது. ஒழுங்கா போய் நல்லா விட்டுட்டு வா.
போறேங்கம்மா. ஒழுங்கா போய் மாத்த போறியா இல்லையா? இப்ப நல்லா வெட்டி இருக்கனா? இப்பதான் பார்க்க அழகா இருக்க. இதுக்கு மேல வெட்ட முடியாதுன்னு கடைக்காரரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வெட்டவும் வேண்டாம், இப்பதான் அழகா இருக்கடா, போய் கொல்லி. யாருப்பா இது? ஹாய் ஆண்டி. என்னடா ஆளையே காணமேன்னு பார்த்தேன், வந்துட்டியா? டேனியல் இருக்கானா ஆண்டி? உள்ள ரூம்ல தான் இருக்கான், போய் விளையாட போ. அக்காவோட மேக்கப் திங்ஸ். வாவ். டேய் டேனியல், எங்கடா இருக்க? டேய் டேவிட், டேய் நான் சோஃபியாக்கு ரூம்ல இருக்க, சீக்கிரம் வா. டேய் என்னடா இது? டேய் இது சோஃபியாக்கோட மேக்கப் கிட்டா. வா வா உட்காரு உட்காரு உட்காரு. அழகா இருக்கடா. ஏய் இந்த பக்கம் போஸ்டா. ஏய் ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? உங்களை விளையாட சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோஃபியாடா. என்னாச்சு சித்தி? பசங்க ஏன் பின்னாடி திரும்பி இருக்காங்க? டேய் ஒழுங்கா முன்னாடி திரும்புங்கடா. என்னோட மேக்கப் திங்ஸ் ஏன்டா எடுக்கற? அக்கா அக்கா வலிக்குது. உன்ன ஐயோ, ஏன்டா என்னோட பொருளை எடுக்கறீங்க? ஏய் சோஃபி, என்னாச்சு உனக்கு? ஏன் மேக்கப் திங்ஸ் ஏன் சித்தி எடுக்கறாங்க? என்னாச்சு சோஃபி? ஒண்ணும் இல்ல, டென்ஷன் ஆகாத, நீ உட்காரு. ஏன் சோஃபி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா சோஃபி, எப்பல இருந்து நீ இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச? இதெல்லாம் யூஸ் பண்ணா உன் ஸ்கின் போய்டும்டா. உங்களுக்கு என்ன சித்தி தெரியும்? எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. உனக்கு என்னடா, நீ அழகா தானே இருக்க. நீங்க மட்டும் தான் சித்தி நான் அழகுன்னு சொல்றீங்க. காலேஜ்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? அத நினைச்சே என் மைண்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது, கோவமா வருது. இதுக்கெல்லாமா கோவப்படுவ நீ? நீங்க ஈஸியா சொல்றீங்க சித்தி. என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. சரி நீ அழாத, வா என் கூட. எங்க சித்தி? வா சொல்றேன். டேய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா. நம்மை நறுமணம் வீச செய்யுமே பூ போன்றவா. இங்க பாருங்க, இந்த தோட்டத்துல எவ்வளவு அழகான செடிகள் இருக்கு, பார்க்கவே அழகா இருக்குல்ல? ஆமா, ஆனா இப்ப எதுக்கு சித்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த செடியெல்லாம் அழகா போக்க என்னெல்லாம் தேவை? தண்ணீர், சூரிய ஒளி, நல்ல மண்ணு, இதுதான் தேவை. சரி, இந்த செடியில தினமும் சூடான வெந்நீர் ஊத்துனா என்ன ஆகும்? அத நான் சொல்றேன், செடி கறிக்கு போயிடும். இது மாதிரிதான் நீங்களும் இந்த வயசுல உங்களுக்கு தேவை சரியான உணவு, கல்வி. அதை விட்டுட்டு மேக்கப் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தினா செடி எப்படி வெந்நீர்ல கருகுமோ அதே போல உன்னையும் அழிச்சிடும். ஆனா நான் பாக்குறதுக்கு நல்லாவே இல்லையே சித்தி. என்ன கொஞ்சம் பாருங்க, காலேஜ்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. நாமெல்லாம் ஏசப்பாவோட உன்னதமான படைப்பு, தேவ சாயலால படைக்கப்பட்டவங்க. அவரு உங்களை அழகா உருவாக்கியிருக்காரு. இந்த அழகுங்கிறது உன்னோட உருவத்துல இல்ல, உன்னோட குணத்துல தான் இருக்கு. இந்த கோவப்படுற குணம் தான் நிஜமாவே உன்னை அசிங்கமா மாத்துது.
பைபிள் சொல்லுது, யோபு 5:2 கோபம் நிர்மூடனை கொல்லும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீ கோவப்படுறதால மன அழுத்தம், ரத்த அழுத்தம், இவ்வளவு ஏன் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் கூட வருது. அதனால கோவப்படாம அன்பா பழகுங்க, கிறிஸ்துவின் அன்பை காட்டுங்க. சாரி சித்தி, இனிமே நான் கோவப்பட மாட்டேன், எல்லாத்தையும் கூலா ஹேண்டில் பண்றேன். எஸ் மம்மி, கோவப்படுறதுனால எவ்வளவு பிரச்சனை. நான் இனிமேல் கோவமே பட மாட்டேன் மம்மி. கரெக்டா டேனியல், நானும் இனிமே கோவப்படக்கூடாது. வெரி குட் செல்லுங்களா. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அத பார்த்த உடனே நீங்க கத்திட்டு இருந்திருப்பீங்களா? அந்த அக்கா எவ்வளவு கோவப்பட்டு அடிச்சாங்க. ஆனா கடைசியில அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கோவம்ங்கிறது ஒரு சுடு தண்ணி மாதிரிதான். அது கொண்டு போய் நம்ம செடியில ஊத்தும் போது அது வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அதே போலதான் குட்டீஸ், நம்மளோட கோவமும் நம்ம ஒருத்தவங்க மேல கோவத்தை காட்டும் போது அவங்களுக்கு வெறுப்பை உண்டாக்கி ரொம்ப கஷ்டத்தையும் உண்டாக்கிடும் குட்டீஸ். அதனால நீங்களும் வாழ்க்கையில கோவப்படாம ஏசப்பாவோட அன்பை எப்பவுமே எல்லாருக்கும் வெளிப்படுத்துங்க. ஓகேவா? இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான செஷனுக்குள்ள போக போறோம். ஆண்டவரோட வார்த்தையை தான் நம்ம கேட்க போறோம். ஏசப்பா நம்ம கூட பேச போறாங்க. சோ எல்லாரும் கவனமா கேளுங்க. ஓகேவா? இப்ப மெசேஜ்குள்ள போலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்தீங்களா? நல்லா இருந்துச்சா? ஆக்சுவலி நீங்களாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் தான் ரெடி பண்ணுறோம். உங்களை மாதிரி நிறைய பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலில் சந்திப்போம், இல்லை நாங்கள் வெளியே போகும்போது கேம்பில், சர்ச்சஸில் அப்படிலாம் சந்திப்போம். நிறைய பேர் எனக்கு இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. அவங்களெல்லாம் அந்த இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான், அவங்க பிரச்சனைகளெல்லாம் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரியா? இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதுவும் நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது தான். கோவம் நமக்கு வரும்ல. ஒரு வசனம் யோபுல இருக்குது. யோபு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கோபம் நிர்மூடனை கொல்லும். அதாவது கோபம் நிர்மூடனை கொல்லும். அதாவது கோபம் வரக்கூடாதா? கோபம் வந்தா தப்பா? கோபம் நியாயமானது தானே? இப்படி சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்றத கேட்போம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கோபம் நிர்மூடனை கொல்லும் அப்படின்னு. இப்போ கோபம் வரும், இயல்புதான். நமக்கு நிறைய விஷயத்துக்கு கோபம் வரும். பட் அதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு தான் முக்கியம். கோபம் நிர்மூடனை கொல்லும்னு சொல்ல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு புத்தி இல்லை, அந்த நேரத்தில் கோபம் வந்துருச்சு, நீங்கள் சுயநினைவு இல்லாமல் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நிர்மூடன் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நான் கோபத்தோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் யோசிச்சுக்கோங்களேன், நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். கோபம் எல்லாருக்குமே வரும். ஏசப்பாவுக்கே கோவம் வந்துச்சு. தேவாலயத்திலேருந்து சாட்டை எடுத்தாரு, புறாவெல்லாம் தட்டி விட்டாரு. ஏசப்பாவுக்கு கோவம் வருது. கோவம்லாம் என்ன தப்பா? கோவம் நியாயமானது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படிலாம் கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன தெரியுமா? கோவம் வர்றது எல்லாருக்குமே வரும். ஆனால் அதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணுறோன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்குள்ளே கோவம் வந்துருச்சு அப்படின்னா பிசாசு நம்ம மூலமாக செயல்பட ஆரம்பிப்பான். பிசாசு லைட்டாக அந்த மாதிரி கோபத்தை பயன்படுத்தி நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஏசப்பா பரிசுத்தமான தேவன், பிசாசுக்கு அவர்கிட்ட இடமே இல்லை. ஏசப்பாவே சொல்கிறார், அவனுக்கு உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. பிசாசுக்கு ஏசப்பா கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கோபத்தை வச்சு பிசாசு நமக்கு கிரியை செய்வான். என்ன தெரியுமா பண்ணுவான்? இப்போ நம்ம கோபம் வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம பேசிடுவோம். அப்போதான் பாவம் செய்வோம். அது வரைக்கும் கோவம் நம்ம என்னைக்காவது அமைதியாக போயிருக்கோமா? ஏதாவது ஒரு பிரச்சனை கோவம் வருது அப்படின்னா கத்துவோம், திட்டுவோம், கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், அடிப்போம், ஃப்ரெண்டை போட்டு அடிப்போம், அம்மானா திட்டுவோம், அக்கா தங்கச்சி யாராவதுனா ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் செய்யறோம்ல, அதுதான் பாவம். அதில் மூலமாக தான் பாவத்தை பிசாசு நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துருவான். கோவம் வருது, இந்த நாள் அமைதியாக போயிட்டீங்க, எனக்கு கோவம் வந்துச்சு அமைதியாக போயிட்டீங்க அப்படின்றது வேற. கோவம் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப அவசியம். ஆனால் இது மூலமாக பிசாசு உங்களுக்கு கிரியை செய்வான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்தது. ஒரு தடவை ஒரு பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டே இருந்தான். சரியா? ஸ்கூலுக்கு கிளம்பும்போது லஞ்சு பேக்கெல்லாம் அவங்க அம்மா பேக் பண்ணிட்டாங்க. லஞ்சோ தண்ணி பாட்டில் எல்லாம் பேக் பண்ணி அவங்க வச்சுட்டாங்க. ஸ்நாக்ஸ் பேக் பண்ணலை. இந்த பையன் ஸ்நாக்ஸ் பாக்ஸை எடுத்துகிட்டு வாடா
அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கழுவ போடலை. எல்லாரும் செய்வான் அந்த தவிர்த்து, நீங்களாம் பண்ணியிருக்கீங்க, தப்பு பண்ணியிருப்பீங்கல்ல. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஸ்கூல் பேக்கில் இருந்ததுனால அதை வந்து வாஷ் பண்ண போடலை. அதனால் ஸ்நாக்ஸ் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து, நீ என்ன காலங்காத்தால இந்த வேலையெல்லாம், அவங்க அம்மாவுக்கு கோவம், காலையில் இன்னும் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, வீட்டில் எந்த வேலையுமே நீ செய்கிறதில்ல, இன்னும் இப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா திட்டினாங்களா, கோவத்தை நீ ஸ்நாக்ஸ் பாக்ஸை கழுவே போடல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டினாங்களா. இந்த பையனுக்கு சரியான கோவம் வந்துச்சு. நீங்கள் என்ன சும்மா சும்மா என்னை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து வேணும் நான் செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் சும்மா இப்படி தான் முதல்ல இருந்து என்ன திட்டணும்னு தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. காலையில் பயங்கரமாக சண்டை, எதுக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸை கழுவ போடலை அப்படின்றதுக்காக ஒரு பெரிய சண்டை வந்துருச்சா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். காலையில் எல்லாருமே வந்து அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு விஷயம் வந்து பிளான் படி நடக்கலை அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னும்போது, அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ஆகும். காலையில் அந்த நீங்கள் அழுதா கழுவ போட்டிருந்தீங்க, அந்த சின்ன மிஸ்டேக் நடக்காமல் இருந்திருந்தது அப்படின்னா எல்லாம் பர்ஃபெக்டாக அவங்க அம்மா சாப்பாடு, வாட்டர் பாட்டிலு, அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணனால தான் அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்தது. ஹோல் பிரச்சனையே வந்துருச்சு, ஹோல் பிளானே கெட்டு போயிருச்சு. இப்படி நடக்கும்ல. அப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கோபம் நிர்மூடனை கொல்லும். இது எல்லாத்தையும் யோசிக்க விடலைல்ல. ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணதுனால தானே இன்னைக்கு எல்லாமே பாதிப்புக்குள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன ரியலைசேஷன் அந்த பையனுக்கு வர முடியலல்ல. எதனால? கோபத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்ததுனால. அதனால தான் பைபிள் சொல்லுது கோபம் நிர்மூடனை கொல்லும் அப்படின்னு சொல்லி. ஒரு ரியாலிட்டியை பார்க்க முடியல. இதெல்லாம் சின்ன விஷயம், நம்ம மேல இருக்கிற தப்பு. ஒரு ரியாலிட்டியை பார்க்க முடியல. இன்னொரு சம்பவம் நான் சொல்லட்டுமா? இன்னொரு சமயத்தில் நடந்தது என்னன்னா, இந்த மாதிரி ஸ்கூலில் ஆனுவல் டே கல்ச்சரல்ஸ்லாம் நடக்கும்ல. அப்போ ஒரு போட்டியில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்களாம். சரியா? அந்த போட்டி வந்து ஒரு சின்ன விஷயம்தான். அதாவது அந்த ஸ்கூலில் சின்னதாக ஒரு கேம் வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு டேப்பை தண்ணி திறக்கணும். அந்த பக்கெட்டு நிரம்பும் போது கரெக்டாக எந்த அளவுக்கு அவங்க தூக்க முடியுமோ அதை மாதிரி ஆஃப் பண்ணி அந்த தண்ணியை கொட்டாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். சரியா? இவ்வளோ தான் டாஸ்க்கு. சிம்பிளாக தானே தெரியுது. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து விளாண்டாங்க. என்ன ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட மூடு அப்படின்னு சொல்லலாம். இந்த டேப் திறந்துருக்குல்ல, நீ டேப்பு திறக்கிறது கரெக்டாக மூடுறா, இந்த நெம்புது அப்படின்னு சொன்னோடனே அவன் ஃப்ரெண்டு வந்து கவனிக்காமல் கொஞ்சம் லேட்டாக மூட ஆரம்பிச்சிட்டான். சரியா? லேட்டாக மூடினதுனால நிறைய தண்ணி வந்து பக்கெட் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ அவங்களால தூக்க முடியல. தூக்கி கொண்டு போகும்போது தண்ணி நிறையா சிந்துது. அப்போ பார்த்துறாங்க. கடைசியில் யார் அதிகமாக தண்ணி கொட்டியிருக்காங்க, யார் வந்து கம்மியாக கொட்டியிருக்காங்க அப்படிலாம் நிறைய பார்க்கும்போது இவங்க வந்து செகண்ட் பிளேஸ் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. யாரோ வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவன் சொன்ன மாதிரியே அந்த டைமில் ஆஃப் பண்ணியிருந்தா கரெக்டாக இவங்க செஞ்சுருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்துருச்சா. இவனுக்கு சரியான கோவம். நான் தான் அவனை ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போது இந்த இதில் யோசித்து பாருங்களேன். க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கு அவனே போய் க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட நடந்திருக்கும், அது ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்னொருத்தனும் அதே மாதிரி தானே இருந்திருப்பான். இவனுக்கு எப்படியோ க்ளோஸ் பண்ண ஓடலையோ, கை கால் அந்த அவசரத்தில் ஓடலை, அவசரத்தில் கேம் நடக்கிற அவசரத்தில் எனக்கு வந்து செய்ய முடியல, அதே மாதிரி தானே அந்த ஃப்ரெண்டுக்கு இருந்திருக்கும். அப்போது இன்னொருத்தர் பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட நம்மளால பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்துருச்சு. எதனால்? கோவம். இப்போ நான் உங்களுக்கு 2 இன்சிடென்ட் சொன்னேன். ஒரு இன்சிடென்ட் நம்ம மேலே இருக்கிற தப்பை அதை வந்து பார்க்க விடாது. ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற தப்பை நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு கோவம் அதிகமாக நம்ம கோவத்திருக்கோம். இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு பேசிக்காக கிடைக்க வேண்டிய நியாயம் கூட, பேசிக்காக அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயம் கூட அவங்களுக்கு கிடைக்காது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். கோவம் வரும்போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், தப்பான விஷயத்த நமக்குள்ளே சொல்லி தப்பாக நமக்குள்ளே கிரியேட் பண்ணி நம்மளை பாவம் செய்ய வச்சிருவான், தவறான வார்த்தைகளை கொண்டு வந்து. அதனால தான் வேதம் சொல்லுது கோபம் நிர்மூடனை கொல்லும். இந்த எபிசோட் உங்களுக்கு எதுக்காக தெரியுமா? இப்போ உங்களுக்குள்ள கோவம் வருதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அமைதியாக போயிடணும். வாயை திறந்து எதுவும் பேசாதீங்க, யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. அப்புறம் அமைதியாக நீங்கள் உட்காரும்போது, ஏசப்பா எனக்கு கோவம் வருது அப்படின்னு நீங்கள் ஏசப்பா கிட்ட பேசி பாருங்களேன். உங்கள் தப்பு இதில் என்ன இருக்குது, மற்றவங்களோட சைடில் என்ன நியாயம் இருக்குது, அங்கே என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. உங்கள் கோவத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. இன்னொன்று, அந்த கோவத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவமும் வராது. ஏசப்பா பிள்ளையா நீங்கள் இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால்
இன்னைக்கே ஒரு முடிவெடுக்க போகிறோம் சரியா? ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய பேருக்கு கோபம் வருது, நிறைய பேருக்கு உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னா கோபம் வருது, உங்களுக்கு இதெல்லாம் நிறைய கோபம் வருதுல்ல. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறோம், ஏசப்பா நான் அந்த மாதிரி கோபம் வருதா, இந்த வாரத்தில் நான் நிறைய பாவம் பண்ணிடுறேன், நிறைய தப்பு பண்ணிடுறேன், கெட்ட வார்த்தை பேசிடுறேன், நான் திட்டிடுறேன், சண்டை போட்டுடுறேன், இதெல்லாம் தப்பு, இந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க அப்படின்னு முதலாவது நம்ம கேட்க போகிறோம். அடுத்ததா எனக்கு பொறுமையை கொடுங்க, இந்த கோபத்தில் நான் மூடன் மாதிரி செயல்படக்கூடாது, நான் பொறுமையாக செயல்படணும் அப்படின்னு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம் சரியா? நீங்கள் இது ரொம்ப முக்கியமான டைம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா நான் அதிகமாக கோவப்படுறேன், எனக்குள்ள அதிகமாக கோவம் வருது, எங்கள் அம்மாவை திட்டுறேன், என் தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போடுறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், கோவப்பட்டா நானாவே இருக்க மாட்டேன், வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் உடைச்சிடுறேன், எனக்கு கோவம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன்றது எனக்கு புரியுது ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள இருக்கு, கோபம் எனக்குள்ள இருக்கு, நான் என்னால் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா, எனக்கு மன்னிங்க, கேளுங்க ஏசப்பா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. அடுத்ததா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த கோபத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கோபம் வந்தாலும் நான் எந்த பாவமும் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனே அப்பா, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்குறாங்கப்பா. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க, கோபத்தினால் அவங்க அநேக காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு இடரலா இருந்திருக்கிறாங்க, மற்றவங்க வேதனைப்படும்படி, பெற்றோர்கள் வேதனைப்படும்படி காரியத்தை செஞ்சிருக்கிறாங்கப்பா, சண்டை மத்தியில் இருக்கிறாங்கப்பா. இந்த சூழ்நிலையில அந்த பாவத்தை இந்த பிள்ளைகளுக்கு மன்னிங்க ஆண்டவரே, அந்த தவறை அவங்களுக்கு மன்னிங்க இயேசுவே. நீங்க இந்த பிள்ளைகளுக்கு மன்னித்து இறங்குறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுது ஆண்டவரே விசேஷமா ஒரு வல்லமை இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும், கோவப்படுகிற நேரத்துல அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த பிள்ளைகளுக்கு பொறுமையை நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நீங்க உம்முடைய பொறுமையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க, உம்முடைய சுபாவம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், ஜென்ம சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், இந்த பிள்ளைகள் உங்களோட பேசுகிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே இயேசுவே. எங்க ஜெபத்தை கேட்கறதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், இயேசு நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. இயேசு அவங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு, உங்களுக்கு இந்த கோபத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்வாங்க சரியா? இதை மனசுல வச்சுக்கோங்க, எந்த காரியத்தை கொண்டும் கோவத்தினால நீங்க பாவம் செய்யக்கூடாது, கோவத்தை நிமித்தம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, இதை நினைச்சுக்கோங்க ஏசப்பா. இதை மறந்துடாதீங்க, ஏசப்பா உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் சரியா? இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்றேன். பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் மெசேஜ் கேட்டீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அக்கா கோவம் வந்துகிட்டே இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரே பதில் பிரேயர் தான் குட்டீஸ். ஏசப்பா கிட்ட டெய்லியும் ப்ரே பண்ணுங்க. ஏசப்பா நான் கோவமே படக்கூடாது, உங்களோட அன்பை எங்களுக்குள்ள தாங்க, நான் மத்தவங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணும்போது ஏசப்பா உங்களோட பிரேயர்ஸ கேட்பாரு குட்டீஸ். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெய்லி இதனால ப்ரே பண்றதுக்கு மறந்துடாதீங்க. செல்ஃப் கண்ட்ரோலை கடைபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப கூட லாஸ்ட் எபிசோட்ல கேட்ட क्वेश्चनக்காக வின்னர்ஸ் லிஸ்ட தான் பார்க்க போறோம். அது பாப்போமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் குட்டீஸ், உங்க பேர் இதுல வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு கேட்க போற கேள்வியில ரைட் ஆன்சரோட உங்களோட போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அடுத்த எபிசோட்ல அதை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. சோ இன்னைக்கான கேள்வியை நம்ம பாப்போமா? ஓகே குட்டீஸ், இந்த கேள்விக்கான ஆன்சரை கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ரைட் ஆன்சரோட உங்க போட்டோவை அனுப்புனீங்கன்னா அடுத்த எபிசோட்ல உங்க போட்டோவை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க குட்டீஸ். ஓகேவா? மறக்காம அனுப்பிடுங்க. இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களை அடுத்த ப்ரோக்ராம்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.